السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய திருமி சகோதரிகளே, தாய்மார்களே, அல்குரானுடைய 2வது அத்தியாயமான சூரத்துல் பக்ராவின் 41வது வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேல் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை நினைவு கூற வேண்டும் என்றும் அதற்கு அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்கிற கட்டளையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நினைவூட்டியதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்திலே அதை தொடர்ந்து சொல்லுகிறான்: வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகன் லிமா மஅக்கும். நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கின்ற உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி. அதனை நிராகரிக்கின்றவர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா. என்னுடைய வசனங்களை விற்று நீங்கள் அற்ப விலையை அதன் மூலம் பெற்றுக்கொள்ளாதீர்கள். வையாய ஃபத்தகூன். எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த வசனம் பனி இஸ்ரவேல் சமுதாயம், அதாவது யூதர்களை பற்றி பேசுகிறது. இமாம் தபரி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனத்திற்கான விளக்கம் சொல்லுகிற போது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கி இருக்கின்ற குர்ஆனை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள். அந்த குர்ஆன் என்பது யூதர்களாகிய உங்களிடம் இருக்கக்கூடிய, பனி இஸ்ரவேலை சார்ந்த யூதர்களாகிய உங்களிடம் இருக்கக்கூடிய தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? உண்மைப்படுத்துங்கள். இதை உண்மைப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்க? தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான் என்பதை என்ன செய்கிறாங்க? இமாம் தபரி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தையும் அதை உண்மைப்படுத்தி அவரை பின்பற்றுவது என்பதும் அவருடைய வேதங்களில் இருக்கக்கூடிய கட்டளையை உண்மைப்படுத்தி அதை பின்பற்றுவதற்கு சமமானது. காரணம், இந்த நபியை பற்றி தான் என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் அவருடைய வேதங்களிலே சொல்லியிருக்கிறான். அதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இதற்கு முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன சொன்னோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவார்கள். அப்படி அவர் அனுப்பப்பட்டால் அவரை என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற கட்டளை யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான்? யாருக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான்? பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அந்த கட்டளை எல்லாம் வழங்கியிருக்கிறான். அது குறித்த செய்தியை தான் என்ன செஞ்சோம்? சூரத்துல் ஆராஃப் என்கிற அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான், அதை நினைவுபடுத்தி காட்டுகிறான். அதே போன்று அவருடைய வேதங்களில் எல்லா நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் அந்த முன்னறிவிப்பை அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடிய செயல்தான் அல்லாஹ் அருளி இருக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் மீது அருளி இருக்கக்கூடிய குர்ஆனை அவர் நம்பிக்கை கொள்வது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், இன்னமா அன்ஸல்துல் குர்ஆன முஸத்திகன் லிமா மஅக்கும் தௌராத் வல் இன்ஜீல். நிச்சயமாக நாம் குர்ஆனை உங்களிடம் இருக்கக்கூடிய தௌராத்தையும் இன்ஜீலையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் இதன் மூலம் சொல்ல வருகிறான். அதாவது இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதற்காக வேண்டி? அவர்கள் இருக்கக்கூடிய தௌராத்தையும் இன்ஜீலையும் உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் என்பதாக இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கம் சொன்னார்கள். இமாம் அபுல் அலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், வேதம் வழங்கப்பட்டவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய இந்த குர்ஆனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில்
அந்த வேதத்திலே, அதாவது தௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என்பதாக என்ன செய்கிறாங்க, இதற்கு விளக்கம் அளிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த வசனத்திலே வருகின்ற அவ்வள காஃபிரின் பிஹி என்கிற, அதாவது நிராகரிப்பாளர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்கிற அந்த வசனம், அதை அல்லது அவரை என்கிற இரண்டு அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய பிஹி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்பது பற்றி முஃபஸ்ஸிர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. அது குர்ஆனை குறிக்கிறதா அல்லது நபியை குறிக்கிறதா? அப்போது நபியை குறிக்கிறதா இருந்தால் எப்படி பொருள் வரும்? நாம் அனுப்பிய நபியை நீங்கள் நிராகரித்திராதீங்க என்பதா அர்த்தம் வரும். இன்னொன்று, நாம் அருளிய குர்ஆனை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்கிற அர்த்தம் வரும். சரிங்களா? இப்போ இதில் எந்த அர்த்தம் குறிக்கும் என்பதை பற்றி இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்லுகிற போது இரண்டு பொருளும் இதற்கு ஏற்புடையதுதான். ஏனென்றால் ஒருத்தர் குர்ஆனை நிராகரித்தா அவர் யார் நிராகரித்த மாதிரி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தது மாதிரி. ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தால் அவர் குர்ஆனை நிராகரித்தது மாதிரி தானே. அப்போ ரெண்டுமே அதில் என்னது? அடக்கம் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் ஃபலா தக்கூனு அவ்வல காஃபிரின் பிஹி, நீங்கள் காஃபிர்களின் முதன்மையானவர்களாக, அதாவது முதல் பிரிவினர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த யூதர்களை, இப்போ இந்த வசனம் யாரை பார்த்து பேசுகிறது? யூதர்கள், பனி இஸ்ரவேலை பற்றி பேசுகிறது. அது யூதர்கள். இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் முதன்மையான காஃபிராக ஆகாதீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னர் இந்த உலகத்தில் இருந்த முதல் காஃபிர்கள் யூதர்களா, பனி இஸ்ரவேலர்களா? இதற்கான பதில் என்ன? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தூது செய்தியை நிராகரித்த முதல் கூட்டத்தினர்கள் பனி இஸ்ரவேலர்களா அல்லது வேற யாரா? அவங்க தானா? முதல் காஃபிர்கள் யார் என்றால் மக்கா முஸ்லிக்கீன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்து மக்கால தானே பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவை ஏற்காதவர்கள் யார்? காஃபிர்கள். அப்படி இருந்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி என்று ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால், வேதம் வழங்கப்பட்ட மக்களில் பனி இஸ்ரவேலர்கள் யார், யூதர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம என்ன அடைமொழி சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? வேதக்காரர்கள். ஆமாம், வேதம் வழங்கப்பட்ட மக்களில் அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தூது செய்தியை முதலாவது கேட்ட மக்கள் யார்? யூதர்கள் தான். இங்கே மதீனாவில் யார் இருக்கிறாங்க? யூதர்கள் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அங்கே கிடையாது. அதே மாதிரி யூதர்கள் அங்கு மட்டுமல்ல, வேறு பல பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இன்னும் இந்த தூது செய்தி போய் சேரலை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த ரிசாலத்து போய் சேரலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு போய் சேரலை. ஆனால் அதற்கு முன்னாடி யாருக்கு வந்துருச்சு? மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த யூத கூட்டம் அதை நிராகரித்து வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் முதன்மையான நிராகரிக்கக்கூடியவர்களா மாறிவிட வேண்டாம் என்பதுதான் அல்லாஹ் தஆலா நினைச்சான் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் என்பதாக நினைச்சாங்க. இதற்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொன்னார். இந்த விளக்கம் தான் அதற்கு மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் குர்ஆன் அவரிடத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வலா தஷ்தரு பி ஆயாத்தி ஸமனன் கலீலா, என்னுடைய வசனங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்னுடைய வசனங்களை நீங்கள் சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ இதனுடைய பொருள் என்ன? குர்ஆன் வசனத்தை சொற்ப விலைக்கு விற்று விடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா நினைச்சான். அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது தூதர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சத்தியத்தை உலக ஆதாயத்திற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, விற்றாதீங்க. இங்கே சொற்ப விலை என்று அல்லாஹ் சொன்னது எது என்றால் காசு பணம் அல்ல, இதனால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயம். அதனால தான் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் அஸ்ஸல் பஸ்ரி அவர்கள் சொன்னதாக இப்னுல் முபாரக் அவர்கள் சொல்லுகிறாங்க, அஸ்ஸமனுல் கலீம் அத்துன்யா பி ஹதாஃபீரிஹா, உலகம், உலகத்துடைய இன்பங்கள் அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அஸ்ஸமன் கலீல் என்று சொல்கிறான். அப்படின்னா என்னது? சொற்ப கிரயம், அற்ப விலை என்று அல்லாஹ் எதற்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், உலகம், உலகத்துடைய ஆசாபாசங்கள்,
அதை நீங்கள் என்ன செய்து பெற்றுக்கொள்வது. அப்போ அதை பெறுவதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்னுடைய வசனத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதே வசனத்திற்கு சயீத் பின் ஜுபைர் அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், அத்துன்யா வ ஷஹவாத்திஹா, உலகம், உலகத்துடைய இச்சைகள், ஆசைகள் இல்லையா, இதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்னுடைய வசனத்தை விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்பதாக என்ன சொன்னாங்க சொல்லி காட்டுறாங்க. இதே போன்று இப்போ இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது, இது போன்ற காரியங்களை செய்வதற்கு ஒருவர் கூலி பெறலாமா என்கிற கருத்தை என்ன செய்கிறாங்க சில அறிஞர்கள் இதை வைத்துக்கொண்டு வாதிடுறாங்க. அப்படி வாதிடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு சொன்னால், ஒருவர் உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு மார்க்க கல்வி கற்கக்கூடாது. உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு மார்க்க கல்வி கற்கக்கூடாது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹ் லா யதஅல்லமு லியுஸீப துன்யா பிஹி லியுஸீப பிஹி அர்லம் மின துன்யா லம் யரிஹ் ராஹியத்தல் ஜன்னah யௌமல் கியாமா. அதாவது யார் ஒருவர் அல்லாஹ்வின் முகத்திற்காக வேண்டி கற்க வேண்டிய கல்வியை, அல்லாஹ்வின் முகத்திற்காக வேண்டி கற்க வேண்டிய கல்வியை உலகத்தின் ஏதாவது நோக்கத்தை அடைவதற்காக வேண்டி கற்கிறானோ அவன் மறுமையில் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகரமாட்டான், சொர்க்கத்துடைய வாடகை கூட அவனுக்கு கிடைக்காது என்கிற ஹதீஸை மேற்கோள் காட்டி, சுனன் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டிவிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அப்போ அதன் அடிப்படையில் நினைச்சக்கூடாது, நம்ம குர்ஆனை கற்பதும் குர்ஆனை கற்பிப்பதும், குர்ஆனை கற்பதும் குர்ஆனை கற்பிப்பதும் எதை நோக்கமாக கொண்டு இருக்கக்கூடாது, உலகத்தை ஆதாயமாக கொண்டு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இதை கற்றுக் கொடுத்து நம்ம கூலி பெறுவதை பொறுத்தவரையில் அதில் சில காரண காரியங்களோடு அது கூடும் கூடாது என்கிற விஷயத்தை இமாம் குர்துபி, இமாம் இப்னு கஸீர் அவர்கள் என்ன செய்கிறாங்க விவரிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் சொன்னால், ஒருவர் அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. இஸ்லாமிய நாடுகளில் ஆசிரியர்கள் யார், கவர்மெண்டால் நியமிக்கப்பட்டவர். அப்போ அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து வரும், அரசாங்கத்திலேருந்து வரும். அவங்க என்ன செய்யக்கூடாது, வேறு எந்த ஒரு பிரதிபலையும் அதற்காண்டி எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி இல்லாதவர்களுக்கு பைத்துல் மால்லேருந்து என்ன செய்யப்படுது, அந்த பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்களும் வேறு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? எப்போ அப்படின்னா அவங்க அதற்கென்று தங்களுடைய முழு நேரத்தை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால். அது அல்லாதவர்களாக இருந்தால், அதாவது அரசாங்கத்திலேருந்து சம்பளம் வராது, பைத்துல் மால்லேருந்து அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது, அவர்கள் இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானவை அவர்களுக்கு கிடைத்தாதால் வாழ்க்கையை நிறைவேற்ற முடியும் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சம்பளத்தை பெறலாம். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் இது பனி இஸ்ரவேலை பார்த்து பேசுகிற வசனம். அது மட்டுமில்லாமல் இந்த வசனத்தின் நேரடியான பொருள் என்ன, கூலி பெறக்கூடாது என்பதல்ல. உலக ஆதாயத்திற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டு விடாதீர்கள். விற்பது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் கையொழிந்து விட்டு விடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய நேரடியான பொருளாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம பெறலாம் என்பதற்கு என்ன ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. பயணம் போகிற வழியில் ஒரு சமுதாயத்திடத்தில் என்ன செய்கிறாங்க, உணவு வேண்டி விருந்து அளிக்க சொல்லி கேட்குறாங்க. அவங்க விருந்து தர மறுக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் அதுதான் நடைமுறை. இந்த ஊரில் பயணப்பட்டு ஒரு மக்கள் போகிறாங்க அப்படின்னா இந்த ஊர்வாசிகள்கிட்ட என்ன செய்வாங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, விருந்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நாம் என்ன செய்யணும், இவர்கள் வழிபோக்கர்கள், வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்க, அப்போ இவங்களை என்ன செய்யணும், உட்கார வச்சு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம். அதுதான் விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய முறை. அப்போ இந்த வழிமுறை அன்றைய காலத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சமுதாயத்திடத்தில் இப்படி போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த சமுதாயம் என்ன செய்கிறது, இவர்களுக்கு உணவளிப்பதற்கு மறுத்து விடுகிறது. மறுத்து விட்ட போது இவர்கள் என்ன செய்கிறாங்க, இவருடைய இடத்துல இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு என்ன செய்கிறாங்க, எந்த சமுதாயத்திடம் போய் இவங்க உணவு கேட்டாங்களோ அந்த சமுதாயத்திலேருந்து ஒரு பெண்மணி வராங்க. வந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஹல் மின்கும் ராக்கின், உங்களில் யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா, எங்களுடைய தலைவர் என்ன செய்கிறாங்க, தலைவருக்கு ஏதோ விஷஜந்து தீண்டி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, ஏஞ்சி போகிறாரு, அவங்க கூட போயிட்டு என்ன செய்கிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அந்த விஷஜந்துவால் பாதிக்கப்பட்டவருக்கு ஓதி விடுறாரு. அவரும் குணமடைஞ்சிடுறாரு. உடனே என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு 30 ஆடை என்ன செய்கிறாங்க, கொடுத்துறாங்க, அன்பளிப்பாக கொடுத்துறாங்க. எதுக்காண்டி? தான் நிவாரணம் அடைந்ததற்காண்டி. அப்போ இந்த ஆட்டை பெற்றுக்கொண்டு அவர் ஓதி பார்ப்பதற்கு சென்ற நபித்தோழர் திரும்ப அந்த சஹாபாக்குடைய இடத்துக்கு வர்றாங்க. வரும்போது என்ன செய்கிறாங்க, இந்த 30 ஆட்டையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இவர் செஞ்சது சரியா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து வேற்றுமையில் இருக்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, நம்ம இதை பற்றி எதுவும் விவாதிக்க வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போவோம், போயிட்டு என்ன செய்வோம், இதற்கான நடந்த விஷயத்தை விவரிப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லட்டும் அப்படின்னு அடிப்படையில் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கேட்பாங்க, அம்மா யுதரிக அன்னஹா ருக்யா, சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஓதி பார்ப்பதற்குரியது தான் என்று நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கூலி, அவங்க கூலியை தானே கொடுத்தாங்க, அந்த கூலியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, வதரிபிலி சஹமா, அதை பங்கு போட்டு எடுத்துக்குங்க, எடுத்துட்டு எனக்கு ஒரு பங்கு தாங்க அப்படின்னுவாங்க. சரிங்களா? இன்னொரு அறிவிப்பில் வரும்போது என்ன சொல்லுவோம், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இதுதான் என்னது நீங்கள் கூலி பெறுவதற்கு மிகவும் தகுதியானது என்று சொல்லுவாங்க. குர்ஆனை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள், இன்ன அஹக்மா அஹத்தும் அலைஹி அஜ்ரன் கிதாப் அல்லாஹ், நீங்கள் கூலி பெறுவதற்கு மிகவும் தகுதியானது அல்லாஹ்வுடைய வேதம். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய அறிவிப்பு. அப்போ இந்த செய்தி என்ன சொல்லுகிறது, குர்ஆன் ஓதி கொடுத்து கூலி பெறலாம் என்கிற கருத்தை சொல்லுகிறது. அதே போன்று ஒரு பெண்மணி மனம் பேசுவதற்காக வேண்டி வர்றாங்க ரசூலுல்லாஹ்விடத்தில். அப்போ அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு ஒரு நபித்தோழர் வருகிறார். வர்றவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, மஹர் கொடுக்கறதுக்கு உண்ட என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட எதுவுமே இல்லைன்றார். வலு ஹாத்திமே மின் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரமாவது இருந்தால் பார்ப்பா அப்படின்றார். அதுக்கும் வழியில் யார சொல்லலாம் அப்படின்றாங்க. அது இரும்பு மோதிரம் கூட மஹரா கொடுக்கறதுக்கு அவருக்கு வக்கில்லை. அவர் என்ன செய்கிறாரு, கல்யாணம் பண்ண நிற்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, அந்த நபருக்கு என்ன செய்கிறாங்க, திருமணம் நடத்திவிட்டு ஜவ்வஜ்துகஹா பிமா மஅக மினல் குர்ஆன், உன்னோடு இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களுக்காக வேண்டி என்ன செய்கிறேன், இந்த பெண்ணை நான் மனமுடித்து தருகிறேன். குர்ஆன் வசனத்தை நீங்கள் இவருக்கு கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு? திருமணம் பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும், மஹரா என்ன செய்ய போகிறார், அவர் குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுக்குறார். அதுவே அவங்களுக்கு மஹர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அந்த திருமணமும் நடந்து விடுகிறது. அதே போன்று அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய இன்னும் நிறைய சம்பவங்கள் இருந்துச்சுலாம் இது மாதிரி நடந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பிணை கைதிகளாக இருந்தவர்கள், பதில் போரில் பிணையாக பிடிக்கப்பட்ட கைதிகள், அவங்க வெறும் கல்வியை கற்றுக் கொடுத்து, இவங்களாவது குர்ஆனை கொடுத்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்களுடைய விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இப்போ இது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கிறதுனால என்ன சொல்லணும், நம்ம இது போன்ற குர்ஆனை நம்ம கற்றுக் கொடுத்து அதை கொண்டு கூலி பெறுவது என்பது கூடுமான விஷயம்தான். ஆனால் நியத்து என்ன இருக்கக்கூடாது, இதை வைத்து சம்பாதிப்பதை நம்முடைய நியத்தாக இருக்கக்கூடாது என்பது தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதன் அடிப்படையில் நாம் இஹ்லாஸோடு தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த வசனம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உலகத்தை நோக்கமாக கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில், வையாய ஃபத்தகுன், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்றதே அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இதற்கு முந்தைய வசனத்தில் என்ன சொன்னா, வையாய ஃபரஹபூன், அங்கே என்ன செஞ்சான், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள், வ தக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமூன், அறிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க, உண்மையை பொய்யோடு கலந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை குறித்து சொல்கிறான்னு சொன்னால், இந்த யூதர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்னது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதான், அவர் நபிதான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அந்த உண்மையை என்ன செய்கிறாங்க, அவங்க மறைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது வேதக்காரர்களில் இருந்த முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய தூது செய்தியின் உண்மையை ஆதாரத்தை அவர்கள் அறிந்ததற்கு பிறகும் அதை என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்தாமல் அவர்கள் மறைத்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பொய்யை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் என்பதுதான் இதனுடைய விளக்கம் என்பதாக என்ன செய்கிறாங்க இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அதே போன்று இப்னு அப்பாஸ் சொல்லும்போது சொன்னாங்க, வலா தஹ்லிது அஸ்ஸிதுக பில் கத்பி, உண்மையை பொய்யோடு கலக்காதீர்கள் என்பதாக நினைச்சாங்க. அதற்கு விளக்கம் சொல்கிறாங்க. இதற்கு இன்னும் கூடுதலான விளக்கமாக இமாம் அபுல் அலி அஹ்மத் சொல்லும்போது, வஅத்து அன் நஸீஹத் லிஇபாதில்லாஹி ஃபி அம்ரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை பொய்யோடு கலக்காதீங்க. என்ன உண்மையை பொய்யோடு கலக்கிறது? உங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் ஒரு உபதேசத்தை செஞ்சுருக்கிறான். அதை நீங்கள் அடியார்களுக்கு நிறைவேற்றாமல் அதை என்ன செய்யாதீங்க, அதை மறைக்காதீங்க நீங்கள் அப்படின்றத அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே போல் வலா தக்துமுல் ஹக்க வன்தும் தஅலமூன், அறிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க, உண்மையை நீங்கள் மறைக்கவும் செய்யாதீங்க. உண்மையோடு பொய்யை கலக்கக்கூடாது. அடுத்த அல்லாஹ் என்ன சொன்னால், அறிந்து கொண்டே சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறைக்கவும் செய்யக்கூடாது. இதற்கு விளக்கம் அளிக்கும் போது இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, லா தக்துமு மா இந்தக்கும் மினல் மஅரிஃபத்தி பிரசுலி, என்னோட தூதரை பற்றி உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ, வமா ஜாஅ பிஹி, அவர் கொண்டு வந்திருக்கிற உண்மையை பற்றி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை நீங்கள் என்ன செய்யாதீங்க, மறைக்காதீங்க. வாந்தும் தஜிதூனஹு ஐந்தக்கும் ஃபீமா தஅலமூன மினல் கிதாபி அல்லத்தி பி ஐதீக்கும், உங்களுடைய கைகளில் இருந்து கொண்டிருக்கிற வேதத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, இது எல்லாம் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. இவர் தூதர் தான், உண்மையை கொண்டு வந்தவர் தான், அல்லாஹ்வுடைய தூதராக தான் இவர் வந்திருக்கிறார், அவர் சொல்வது சத்தியம்தான். இப்படி எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யுது, வெட்ட வெளிச்சமாக தெரியும். தெரிஞ்சு கொண்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொய்யோடு கலக்காதீங்க, இந்த உண்மையெல்லாம் நீங்கள் மறைக்காதீர்கள் என்பதை என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் என்பதாக இதற்கு விளக்கம் சொன்னாங்க. இதே செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சூரத்து ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அஹ்லல் கிதாபி, ஓ வேதக்காரர்களே, லா தல்பிசூனல் ஹக்க பில் பாத்தில், உண்மையை நீங்கள் பொய்யோடு கலக்காதீர்கள். வத்தக்துமுல் ஹக்க வன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்ட நிலையிலே என்ன செய்யாதீங்க, உண்மையை நீங்கள் மறைக்காதீர்கள். அப்போ உண்மையை மறைக்கிறதுன்னா என்ன? நம்ம இதற்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கூட சொல்லி காட்டியிருக்கோம். என்ன அப்படின்னா, யூதர்களில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அனைவருக்கும் என்ன தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியும். அவர் கொண்டு வந்திருக்கிற குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று தெரியும். தெரிஞ்சவங்க என்ன செஞ்சாங்க, அதை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்தார்கள். எதற்காக வேண்டி? உலக ஆதாயத்திற்காக வேண்டி. அதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னா, வலா தஸ்தரு பிஹி ஸமனன் கலீலா, இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அற்ப கிரயத்தை பெறாதீர்கள். அற்ப கிரயம் என்பது அல்லாஹ் தஆலா சொல்வது உலக ஆதாயம். அப்போ அந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி தங்களுக்கு இருக்கக்கூடிய பதவி, தங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற பட்டங்கள், தங்களுடைய சுகபோக வாழ்க்கை, ஏன்னா பாதிரிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க, யூத பாதிரிகள் எல்லாம் மிகப்பெரிய செல்வ செழிப்பில் வாழ்ந்தாங்க. அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிரிகள் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க, நல்லா ஹைஃபையான லைஃப் ஆகும், சரிங்களா? அதை விட்டு அவங்க இறங்கி வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் இழந்துடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, முஹிபுல்லா சாப் அப்படின்னு ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யாருன்னா, புத்த பிக்ஷுவாக இருந்தவர். புத்த பிக்ஷுன்னு தான் தெரியுமா, புத்த மத குரு. எந்த அளவுக்குன்னா, இந்தியாவின் ஜனாதிபதி அவங்களாம் அவங்களுடைய காலில் போய் விழுவாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள், முதலமைச்சர், பிரதம மந்திரி, அதே ஜனாதிபதி, இவ்வளோ நபர்கள் நினைச்சுவாங்க, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்காக கியூ கட்டி நிற்பாங்க. அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் என்ன செஞ்சுருவாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் காலை கொட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நபர், அவர் என்ன செய்கிறாரு, அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருப்பார், என்னென்னு, மகான் மனிதனானேன் அப்படின்ட்டு. மகான் மனிதனானேன், அவர் ஒரு மகான் என்று நினைச்சிட்டாங்க, போற்றி கொண்டிருந்தாங்க. அப்போ அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவர் சொல்லுவார், நாங்கள் அவ்வளோ சுகலோகத்தில் வாழ்ந்தோம், அவ்வளோ பயங்கரமான ஆடம்பரமான வாழ்க்கை. அவங்களுக்கு என்ன விரும்பினாலும் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. கோடிகள், செல்வங்கள் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி கூட நம்ம செய்கிறோம், போலீஸ் சாமியார்கள் சொல்லக்கூடியவங்களாம் என்ன கோடீஸ்வரர்களாக தானே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்த யூத புரோகிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த சத்தியம் தெரிந்தும் கூட அதை ஏற்பதற்கு மனமில்லாததன் காரணமாக என்ன செஞ்சாங்க, அதை மறுத்தாங்க. மறுக்கிறதோடு மட்டுமில்லாமல் என்ன செஞ்சாங்க, அந்த உண்மையை மறைச்சாங்க. மக்களுக்கு அந்த உண்மையை அவங்க தெளிவுபடுத்தினா என்ன செய்வாங்க,
பாமரர்களாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, இந்த மார்க்கத்தை மனமு வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருவாங்க. அப்படி ஒரு அவங்க வருவதற்கு முட்டுக்கட்டையாக யார் இருந்தாங்க, இந்த பாதிரிகள் இருந்தார்கள். அதனால தான் நல்லா என்ன சொல்லுகிறான், அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, அறிந்து கொண்டே உண்மையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, மறைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாமல் இல்லை. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை, ஒரு சில பேருக்கு வேணால் விதிவிலக்கு இருக்கலாம், பெரும்பான்மை மத குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மை அறிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் தாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையும் கோட்பாடும் தாங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மார்க்கமும் அசத்தியம் என்று அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், மரியாதை, மதிப்பு, கௌரவம் எல்லாத்தையும் இழந்து விட வேண்டியிருக்கும். அதை இழப்பதற்கு தயார் இல்லாமல் என்ன செய்வாங்க, அதை மறைச்சிடுவாங்க. அது இதை மறைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? உலகத்தில் லாபம் தானே. உலகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுகபோகமான வாழ்க்கை அப்படி இன்னும் வாழ்வாங்க. மறுமையில் அவர்களுக்கு பெரிய நஷ்டம், அதில் மாற்று கருத்து இல்லை, அது உறுதியான விஷயம். ஆனால் உலகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, இதை கொண்டு அவர்கள் பெரிய நன்மைகளை அடைந்ததாக அவர் நினைத்து கொண்டு இது போன்ற சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதனால தான் நல்லா என்ன செய்யலாம், அவர்களை பார்த்து இதை சொல்லுகிறான். இன்னும் பல வசனங்களில் இதெல்லாம் அவருடைய பண்பு என்பதை அல்லா என்ன செய்வான், சொல்லி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அது போன்ற வசனங்களை நாம் பின்னாடி வரக்கூடிய வசனங்களில் நாம் சொல்லி வாசிக்க இருக்கிறோம், அறிந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மக்களுக்கு எப்படி வந்து நமக்கு அல்லாஹ் இபாதத்தை கடமையாக்கினானோ அதே போன்ற இபாதத்துகள் யாருக்கும் கடமையாக இருந்தது, பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கும் கடமையாக இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அகீமு ஸலாத்த வாத்து ஸக்காத், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், வர்கஉ மஅர் ராகீன், இன்னும் ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள். இங்கே ருக்கு செய்பவர்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத் கொடுங்கள், மேலும் என்ன செய்யுங்க, ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கும் செய்யுங்கள். தொழுகை என்பது என்கிற கடமையை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எப்போ படிச்சிருக்கிறோம், இந்த பாடத்தில் தஃசீரில் நம்ம எங்கே படித்தோம், தொழுகையின் முக்கியத்துவம், தொழுகையை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் நம்ம எங்கே படித்தோம், சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே படித்தோம். சரிங்களா, படித்தோமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இல்லையா. சரி, அப்போ படித்தோம். அந்த அடிப்படையில் அது என்ன சொல்ல விவரிகளாக சொல்லலை. ஜக்காத் என்கிற கடமையை பற்றி நம்ம அதுவும் அங்கே என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இப்போ இதில் வர்கஉ மஅர் ராகீன், அல்லாஹ் என்ன சொல்கிறான், ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள். இந்த கட்டளையில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், யூதர்களுக்கு, குறிப்பாக யூதர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், முஸ்லீம்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிற சஹாபாக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கிறாங்க, அவங்க தான் ருக்கு செய்பவர்கள், அவங்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்க. அப்போ தொழுகை என்கிற இந்த கடமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அதே போன்று என்ன செய்யுங்க, ஜக்காத் என்கிற அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹுடைய தோழர்களாக இருந்து கொண்டிருக்கிற மக்கள் என்ன செய்றாங்க, அவங்க தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க, அந்த மக்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்கிற ஒரு உபதேசத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். அப்போது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். முதலாவது அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். அடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான். அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறான், அல்லாஹ் கடமைகளை குறித்தும் இந்த வசனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறான். ஆக இதெல்லாம் பனி இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன செய்திகள். இது நமக்கு இதில் நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாடங்களை, படிப்பினைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் கட்டளைகளை செவிசாய்த்து அதற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வசனங்களில் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் விடுக்க இருக்கிறான். அதை குறித்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம், முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.